வெல்கம் டு IT Plus Info. நான் உங்க ஃபெர்னாஸ். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிகாஸ் திஸ் வீக் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை பாஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் Teamviewer யூஸ் பண்ணி ரெண்டு டிவைஸை remotedly கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ரிமோட் கனெக்ஷன் சொன்னா நாம ஒரு இடத்துல இருந்து கொண்டு உலகத்துல எந்த மூலையில இருக்கிற ஒரு டிவைஸையும் நம்ம டிவைஸ் மூலமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதைத்தான் ரிமோட் கனெக்ஷன் சொல்லுவோம். ரிமோட் கனெக்ஷனுக்கு நாம யூஸ் பண்ண போற அப்ளிகேஷன் தான் Teamviewer. இந்த Teamviewer மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்ஸாக இருக்கலாம், உங்களோட கிளைண்ட்ஸ்ட ஒர்க்காக இருக்கலாம், அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது அவங்களோட சிஸ்டம்ல ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். எஸ், நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஓ லேப்டாப் ஓ பிசி இருந்தாலே போதும். ஜஸ்ட் நீங்க Teamviewer இன்ஸ்டால் பண்றது மூலமா அவங்களோட டிவைஸோட ஃபுல் கண்ட்ரோலை எடுத்து நீங்க ஒர்க் பண்ணி கொள்ளலாம். அதை எப்படி செஞ்சு கொள்றோன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. நாம் இந்த வீடியோவில் ஒரு மொபைல் ஃபோனையும் கம்ப்யூட்டரையும் Teamviewer யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் ரெண்டுலேயுமே Teamviewer ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. நாம் இப்போ மொபைல் ஃபோனை ஹோஸ்டாகவும் கம்ப்யூட்டரை கிளைண்ட்டாகவும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் ஃபுல் ஆக்சஸ் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ கம்ப்யூட்டரில் Teamviewer டேஷ்போர்ட்டை பாருங்கள். அதில் யுவர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டு தந்திருக்கிறாங்க. அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். நீங்கள் மொபைல் ஃபோனில் Teamviewer டேஷ்போர்ட்டை பார்க்கலாம். அதில் பார்ட்னர் ஐடி என்று கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களோட கம்ப்யூட்டரோட Teamviewer ஐடியை கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஐடியா கொடுத்துட்டு கீழே பார்க்கலாம். அங்கே ரெண்டு ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக அந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் ஆக்சஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸும் அந்த கம்ப்யூட்டரில் பண்ணிக்கொள்ளலாம். பட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணலாம், வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ரிமோட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, நீங்கள் அந்த பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ ஓகே கொடுங்க. நீங்கள் இப்போ இதில் பார்க்கலாம், நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற கம்ப்யூட்டரோட ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது டெஸ்க்டாப் நம்ம மொபைல் ஃபோனில் ஷோ ஆகுது. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோனையும் Teamviewer யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப் ஃபுல்லாக ஷோ ஆகுது. ஸோ நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சிருக்குது. நீங்கள் இப்போ மொபைல் ஃபோன் ஸ்க்ரீனில் ரைட் சைடில் பார்க்கலாம், சம் கண்ட்ரோல்ஸ் நமக்கு தந்திருக்கிறாங்க. அதுகளை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு செட்டிங்ஸ் தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ஒரு கண்ட்ரோல் தந்திருக்கிறாங்க. நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் லாக் பண்ணிக்கொள்ளலாம், ரிமோட்டட்லி ரீபூட் பண்ணிக்கொள்ளலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான சம் ஆப்ஷன்ஸ் நமக்கு தந்திருக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். நம்ம காப்பி பண்ணுற, பேஸ்ட் பண்ணுற, பிரிண்ட் ஸ்க்ரீன், ஸ்விட்ச் பிட்வீன் ஆப்ஸ், சேவ், இப்படியான ஆப்ஷன்ஸ் இதில் தந்திருக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷனை பார்க்கலாம். மவுஸ் மோடு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், டச் மோடு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மவுஸ் மோடு யூஸ் பண்ணினோம்னா கர்சர் நமக்கு ஷோ ஆகும், கர்சரை யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது டச் மோட், நம்ம மொபைல் ஃபோனில் டச் மோட் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் டச் மோடை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்ததான் நமக்கு கீபோர்டும் தந்திருக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் இருக்கிற கீஸ் எல்லாமே இங்கே தந்திருக்கிறாங்க. எஸ்கேப், கண்ட்ரோல், விண்டோஸ், பிரிண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம், அந்த பிசியில் நமக்கு என்னென்ன ஆக்சஸ் கிடைச்சிருக்குதுன்னு. திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதை ஓப்பன் பண்ணுறது மூலமாக ஒவ்வொரு ஹார்ட் டிரைவை நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளலாம், நம்ம டாக்குமெண்ட்ஸையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்கிற ஃபுல் எல்லா ஃபைலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அதுபோல் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேர்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வேர்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தேவையான டைப் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அதுபோல் நீங்கள் கோடிங் ஒர்க்ஸ் பண்ணுறதாகவும் பண்ணிக்கொள்ளலாம். விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அதுபோல் வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கொள்ளலாம். இப்படித்தான் நம்ம மொபைல் போனை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ல சகல வேலைகளையும் செஞ்சு கொள்ள முடியும். ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் 2 கம்ப்யூட்டரை டீம்வியூவரை யூஸ் பண்ணி ரிமோட்டட்லி எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 கம்ப்யூட்டர்லையும் டீம்வியூவரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்கலாம் யுவர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். நமக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் தந்திருக்கிறாங்க. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இந்த கனெக்ஷனில் ஒரு பிசி ஹோஸ்டாகவும் இன்னொரு பிசி கிளைண்டாகவும் ஒர்க் பண்ணும். ஸோ பார்ட்னர் ஐடியை எங்கே என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் 2 ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. நீ ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஃபுல் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ள இயலும். அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற கம்ப்யூட்டரோட ஃபுல் ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணுறது மூலம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் ரிமோட் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கனெக்டில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொள்ளுங்க. லொகோனில் கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டீம்வியூவரை யூஸ் பண்ணி 2 கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற கிளைண்ட் பிசியோட டெஸ்க்டாப் நம்மளோட டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுது. ரெண்டு பிசியோட டிஃப்ரென்ஸையும் காட்டுறதுக்கு நான் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதுதான் ஹவுஸ் பிசியோட டெஸ்க்டாப் அண்ட் கிளைண்ட் பிசியோட டெஸ்க்டாப். இது நீங்கள் இங்கே பார்த்துக்கொள்ளலாம் கிளியராக. இப்போ இதில் நமக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது. நம்மளோட கம்ப்யூட்டரை எப்படி யூஸ் பண்ணுமோ அது போலவே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கம்ப்யூட்டரோட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாவது ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே போல் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறனாலையும் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோலில் ஃபுல் ஆக்சஸ் இருக்கிறதால நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணிக்கொள்ளலாம். சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கொண்டாலே போதும். இதே போல தான் நீங்கள் டீம்வியூவரை யூஸ் பண்ணுறது மூலம் மொபைல் டு மொபைல் கூட கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது போல தான் உங்களை கம்ப்யூட்டர்லேருந்து மொபைலை கனெக்ட் பண்ணி உங்களை மொபைலை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.